சாய்ராம் வணக்கம். நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில மிக சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது. உண்மையிலே அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சென்னை எம்எம்டி காலனியில இருக்கிற துவாரகமய ஆலயத்தில மிக சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது. 2 இடத்துலயும் அன்னதானத்துக்கு உதவி செய்த சாய் நல்ல உள்ளங்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அப்பாவுக்கு நேத்து நம்ம சாம்பார் சாதம் போட்டோம். அதுக்கூட கேசரி, எ உருண்ட, அப்புறமா இனிப்பு பாயாசம், அரிசி பாயாசம் இது எல்லாமே அப்பாவுக்கு செஞ்சிருந்தோம். பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. நம்ம சாப்பாடுக்கு மிச்சரும் கொஞ்சம் கலந்து குடுத்துருந்தோம். ஏன்னா குழந்தைங்க நெறைய பேர் சாம்பார் சாதம்னா கொஞ்சம் மிச்சர் கேட்பாங்க. அதுவும் நம்ம குடுத்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது சாய் அங்கிள்ன்னு சொல்லிட்டு போம்போது தான் பெரிய சந்தோஷமே. நேத்து எல்லா குழந்தைங்களும் சாயன்னா அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்ததுன்னாங்க. நாம எப்பயும் போல அந்த பெரிய பாத்திரத்த எடுத்துக்கலாம். அந்த பெரிய பாத்திரத்த எடுத்து பத்த வச்சோன்னா, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய அண்டி பாத்திரத்த எடுத்து வச்சுட்டு, சாம்பார் சாதம்ன்றதுனால எண்ணெய் நம்ம ஒரு 6 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். கண்டிப்பா 6 லிட்டர் எண்ணெய் அதில நாம பயன்படுத்தணும். எண்ணெய் போட்டோனே நீங்க கடுகு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு எப்பயுமே சோம்பு போடணும். ஏன்னா கடுகு கொஞ்சோனா சோம்பு போட்டா நல்ல வாசனையா இருக்கும். அதுக்கப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், சோம்பு போட்டு காஞ்ச மிளகா, 1/4 கிலோ காஞ்ச மிளகா, அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், 10 கிலோ வெங்காயம். சாம்பார் சாதத்துக்கு 10 கிலோ தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்போ வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நாம இப்போ பச்சை மிளகா, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா, அது ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பச்சை மிளகா. இவரு நம்ம லீவுக்கு வந்திருக்கிறாரு. உதவி செய்கிற சாய் அங்கிள் சொன்னாரு, வாடான்னு சொல்லி சும்மா அவர உட்கார வச்சிருந்தேன். எப்படி செய்றேன்றத பார்க்கறதுக்காக அவர் தம்பி வந்திருந்தாரு. சாய் சகோதரி வாங்கி வச்சிருந்த சாய் சகோதரி நமக்கு அன்பளிப்பா குடுத்த அந்த குக்கர்ல பருப்பு வேக வச்சிருந்தோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேலை சீக்கிரமா முடிஞ்சது. உண்மையிலேயே அந்த சாய் சகோதரிக்கு நன்றிய தெரிவிக்கணும். ஏன்னா பருப்பு நம்ம சாம்பார் சாதம்ன்றதுனால பருப்பு இதில வேக வச்சேன். இது பெரிய கிட்டத்தட்ட 6, 7 கிலோ பருப்பு அதில வேக வைக்கலாம். அதில நாங்க 6 கிலோ பருப்பு வேக வச்சிருந்தோம். அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம இப்ப தக்காளிய எடுத்து போடலாம். பார்த்தீங்கன்னா விசில் சவுண்ட் வருது. இது வித்தியாசமா இருக்கு. இது பெரிய பெரிய ஹோட்டலுக்கு பயன்படுத்துற குக்கர் அது. அந்த குக்கர தான் நமக்கு ஒரு சாய் சகோதரி அன்பளிப்பா குடுத்தாங்க. அந்த அன்பளிப்புல பாபாவுக்கு குடுத்தாங்க அது. அன்பளிப்புன்னு சொல்லவே கூடாது. இது பாபாவுக்கு குடுத்தாங்க. நல்ல விசில் வருது. ஒரு விசில் விட்டோனே சரியாயிடுச்சு. இப்ப நம்ம அடுத்து தக்காளிய போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிய போட்டுடலாம் இப்ப. தக்காளிய போட்டு நல்லா வதக்கணும். என்னோட தம்பி நேத்து ஃபுல்லா என் கூட இருந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கிளறி விட்டுக்கின்னே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிற மாரி இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அதையே நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி உண்மையிலேயே உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லது. அதை குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் யாரும் சாப்பிட்றதில்ல. தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. அது ரொம்ப தப்பு அது. இப்போ நாம் காய்கறியை போடலாம். கேரட்டு, பீன்ஸு, மாங்காய், அவரைக்காய் எல்லா காய்கறியும் போடட்டும். கிட்டத்தட்ட காய்கறி மட்டும் அதில் 10 கிலோ வருது. காய்கறி 10 கிலோ. அதில் தேவையான அளவு உப்பு. ஆனால் காய்கறி விலை எல்லாமே டபுள் ஆகிடுச்சு இப்போ. உண்மையிலே மக்கள் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. தேவையான அளவு மஞ்சள் தூள். ஏன்னா 1 கிலோ பீன்ஸு நேற்று 220 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ பீன்ஸ். இப்போ நம்ம சாம்பார் சாதம்ன்றதுனால தண்ணியை கொஞ்சம் தாராளமாக வைக்கலாம். இது அளவுலாம் இல்லை. நாம் இப்போ 15 கிலோ அரிசி போட போகிறோம். இப்போ சாம்பார் பொடி அதையும் போட்டு இந்த தண்ணியில் கலந்துடலாம். சாம்பார் பொடி எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்கன்னா, இது நமக்கு சகோதரி செஞ்சு தராங்க. இது ஒரு 1/2 கிலோ. நம்ம தனியாக ஒரு 1/4 கிலோ வச்சுருந்தோம். மொத்தம் 3/4 கிலோ சாம்பார் பொடி அதில் போடுறோம். அதில் காரம் நம்ம தனியாக சேர்க்கறதில்ல. இதுதான் அது பொருளே. நம்ம பண்ணுறோம்ல, இதுவே தான் சாப்பாடே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சாப்பாடு சாம்பார் சாதம் பாருங்கள். அந்த நம்ம தனியாக இப்போ அரிசி
பாயாசம் அது தனியாக இப்போ கொதிக்குது. நாங்கள் அரிசி பாயாசம் இனிப்புக்கு தனியாக செஞ்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது, பார்த்துட்டிங்கன்னா தெரியும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நாம் அரிசி எடுத்து போட வச்சுருந்தோம். அரிசி ரொம்ப நாள் ஊற வைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஊற வச்சா போதும். நல்ல நல்ல பிராண்டடான அரிசி தான் இது. உண்மையிலே நல்ல அரிசி. ஒரு சாய் சகோதரி ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாங்க. நல்ல அரிசி வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே சாம்பார் சாதம் ரொம்ப அழகாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புளி கரைச்சல் கொஞ்சமாக ஊற்றலாம். இதில் நாங்கள் மாங்காய் நிறையா போட்டதுனால புளியை கொஞ்சமாக ஊற்றிட்டோம். ஒரு 3/4 கிலோ புளி, ரொம்ப புளியில் 3/4 கிலோ. இப்போ அந்த குக்கர்லேருந்து இந்த பருப்பு எடுத்து ஊற்றுறோம், நல்லா குழஞ்சி சூப்பராக இருந்தது. உண்மையிலே அந்த அவ்வளோ அழகாக அந்த குக்கர்லேருந்து பருப்பு குழஞ்சி போயிருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கலக்கணும். இங்கே தான் கலக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிட்டு அதை சுற்றி நெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கலர்னிங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் வரும். ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் வரும். அதை நீங்கள் விட்டு கலர்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நெய் சுற்றி ஊற்றிட்டு அதை மூடி வைக்கணும். நெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம் சாம்பார் சாதத்துக்கு, ஏன்னா அவ்வளோ வாசனை வந்தால் தான் நல்லது. தாராளமாக விடலாம். விட்டுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு கலர்னிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியே வெந்துடும். அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு மூடி வச்சு லைட்டாக கலரி விட்டுட்டிங்கன்னா சாம்பார் சாதம், சுவையான சாம்பார் சாதம் அப்பாவுக்கு தயாராகிடுச்சு. உண்மையிலே சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்க பேசுகிற ஃபீட்பேக் தான் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் நேராக வந்திருந்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே. அந்த குழந்தைங்க வந்து சாயங்காலம் ரொம்ப நல்லா இருக்குது, சாயங்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தம். அப்பாவுக்கு தான் இந்த நன்றியை சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கலரி விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும், கை பயங்கரமாக வலிக்கும். நீங்கள் சாம்பார் சாதம் அவ்வளோ டைட்டாக இருக்கும், அந்த கலரில் தான் கொஞ்சம் சிரமம். இருந்தாலும் அப்பா அதுக்கான சக்தியை கொடுக்குறார். அப்பாவுக்கு தான் நன்றியை சொல்லணும். சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு சாரா. இனி அப்பாவுக்கு எடுத்து படைக்க வேண்டியது தான். இனி அப்பா இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு எங்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும். அப்பாவோட அன்னதானத்துக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு. சாம்பார் சாதம் மட்டுமல்ல, நாம் செஞ்சது அரிசி பாயாசம். அதுவும் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி பாயாசம். அது சாதாரண அரிசியில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி. இதுதான் பார்த்தீங்கன்னா பாயாசம் ரெடி ஆச்சு. அப்பாவுக்கு எடுத்துன்னு போய் இதை கொடுத்து அப்பா கிட்ட அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்கிற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாயலாம். அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள். சாயப்பா, எங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா.